நீ வர, நான் காரோட நிப்பேன். புரிஞ்சுதா? ஐயோ சார், நீங்க இங்க வந்தா நான் மாட்டிப்பேன் சார். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். அன்பு விருப்பப்பட்டலாம் வெளிநாட்டுக்கு போகல சார். வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போறாரு. ஆனா அத நிச்சயமா நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை மேல கொண்டு வரணும்னு நினைச்சலாம் இல்ல சார். அவர் முகத்துல சந்தோஷமே இல்ல சார். அவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு தோணுது. அவரு வெளியூருக்குள்ள போக கூடாது சார். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அன்பு கூட இருந்து பாத்துக்கிறார்ல சார். அந்த மாதிரி அவருக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் கூட இருக்க வேணாமா சார்? அன்பு அம்மா தங்கச்சி 2 பேருக்குமே அவர் வெளிநாடு போறது பிடிக்கல சார். யாரோட விருப்பமும் இல்லாம இப்படி ஒரு விஷயத்த அவரு ஏன் பண்றாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சார். அது தெரியாம நான் எப்படி சார் வர முடியும்? ஆனந்தி, இங்க பாரு. அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட காரணம் 1000 இருக்கும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறது உனக்கு தேவையில்லாது. நான் தான் அன்னைக்கு உன்னை அன்பு வீட்டுல கொண்டு போய் தங்க வச்சேன். இப்ப நானே சொல்றேன், நீ இனிமே அங்க இருக்க கூடாது. நான் கிளம்பி வரேன். நீ வீட்டை விட்டு வெளியே வந்து வெயிட் பண்ண. நாம ஹாஸ்டலுக்கு போறோம். சார், என் பிரச்சனைய அன்பு ஒரு நாளும் அடுத்தவங்க பிரச்சனைய நினைச்சதே இல்ல சார். நான் இப்ப அப்படி நினைச்சா என்னை விட நன்றி கேட்டவ வேற யாருமே இருக்க முடியாது சார். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் நாளைக்கு உங்க கூட ஹாஸ்டலுக்கு வரேன். இல்ல ஆனந்தி, இப்ப நான் உடனே கிளம்பி வரேன். எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம். ஓகே? இல்ல சார், என்னைய மன்னிச்சிருங்க. நான் வரல. ஆனந்தி, 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 என்னங்க மகேஷ் சட்ட கோமா பேசிட்டு போனை கட் பண்ணிட்டீங்க? எல்லாம் உங்களால்தே. ஒண்ணு, நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்பி ஹாஸ்டலுக்கு போறேன். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். இல்லனா நான் இங்க இருந்து போக மாட்டேன். அதுக்கான வாய்ப்பே இல்ல. என்னால வெளிநாடு போகாம இருக்க முடியாது. அன்பு, இல்ல அன்பு, நான் எவ்வளவு தூரம் சொல்லியும் அன்பு வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்ட என்கிட்டயே வரமாட்டேன்னு சொல்ற. உன்னை அவ்வளவு தூரம் அவன் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்ல. நேர்ல வர வந்து இன்னைக்கு அந்த அன்பா நானான்னு பாத்துறேன். உன்னை அன்பு வீட்டுல இருந்து கூட்டிட்டு வராம விட மாட்டேன். சொல்லுங்க கருணாகரன். மேடம், மகேஷ் ஆனந்தி கிட்ட போன்ல பேசினதை நான் கேட்டேன். மகேஷ் ஹாஸ்டலுக்கு போலாம்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அந்த பட்டிக்காடு நான் வர முடியாதுன்னு சொல்லி போனை வச்சுட்டா போல இருக்கு. அன்பு அந்த அளவுக்கு உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானா? நான் நேர்ல வந்து உன்னை கூட்டிட்டு வராம விட மாட்டேன்னு சொல்லி அன்பு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா மேடம். கருணாகரன், கன்ஃபார்மா தெரியுமா அன்பு வீட்டுக்கு தான் மகேஷ் போறானா? மேடம், கன்ஃபார்ம் மேடம். அன்பு வீட்ல இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கும் மேடம். நீங்க வேற கருணாகரன். மகேஷ் ஆனந்திய போய் கூட்டிட்டு வந்தா பிரச்சனை நான் நினைச்சதை விட ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். அவளை மகேஷ் கூட்டிட்டு வரக்கூடாது. மகேஷ் பேச்ச கேட்காம
ஆனந்தி அன்பு வீட்ல இருக்கதான் மகேஷ்க்கு ஆனந்தி மேல வெறுப்பு வரும். ஓ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா மேடம்? சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க மேடம்? நீங்க போனை வைங்க, நான் போய் எப்படியாவது மகேஷை தடுக்கிறேன். சரிங்க மேடம். மகேஷ் வேண்டாம், மகேஷ் மகேஷ் Dude, நான் என்ன சொல்றதை விடு. கேளு. என்ன விடு. மகேஷ் வேண்டாம், ப்ளீஸ் நீ வா. மகேஷ் நான் சொல்றேன்ல, நீ வா. வா. இரு மகேஷ், மித்ரா என்ன பண்ற? இரு மகேஷ். நீ எதுக்கு இங்க வந்த? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனந்தி ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடணும்னு நான் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க வந்திருக்கா. போன் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அன்புக்கு கால் பண்ணி ஆனந்தி கிட்ட ஹாஸ்டலுக்கு போலாம் வான்னு கூப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் அன்பு விட்ட தான் இருப்பேன்னு என்கிட்டயே சொல்றா. போனை கட் பண்றா டூட். எப்ப அன்புதான் அழகான தெரிஞ்சதோ அப்பல இருந்து நான் என் கண்ட்ரோல்லயே இல்ல. உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனந்தி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா டூட். அன்பு என்ன முதுகுல குத்துனா, இவ என்ன நெஞ்சில குத்துறா. இவளுக்காக தான் டூட் நான் மாம் டாடி கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கேன். நான் ஆனந்திக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். ஆனா இவ சீப்பான ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்த அந்த அழகனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஆனந்தி மேல நான் வச்சிருக்கிறது எவ்வளவு பியூர் லவ்னு உனக்கு அது புரியுதா டூட்? மகேஷ், இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா? நீ யாரு, ஆனந்தி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். நோ டூட், உனக்கு புரியாது. நான் ஆனந்தியை எவ்வளவு லவ் பண்றேன்னு. உன்னை விட உள்ள இருக்கான் பாரு அன்பு, அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனை என்ன இப்படி ஏமாத்தும் போது இந்த உலகத்துல யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல டூட். இனிமே ஒரு நிமிஷம் கூட ஆனந்தி இந்த வீட்டுல அன்பு கூட இருக்க கூடாது. எஸ், ஆனந்தியை நான் இங்கிருந்து கூட்டு போயே ஆகணும். மகேஷ் மகேஷ் ப்ளீஸ் மகேஷ், ஒரு நிமிஷம் அவசரப்படாத. நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு வேணாலும் கேடு. நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். ப்ளீஸ் மகேஷ், நான் சொல்றதை கேளு. சொல்லு. இங்க பாரு மகேஷ், ஆனந்தி விஷயத்துல நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க, நிறைய வலி வேதனை எல்லாமே அனுபவிச்சிருக்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். அது ஆனந்திக்கு புரியலங்கிற வரைக்கும் எல்லாமே தெரியும். ஆனா இப்ப நீ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணா நீ பட்ட வலி வேதனைக்கு பலனே இல்லாம போயிடும் மகேஷ். ஆனந்திய பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப நல்லவன்.